ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். ஆஃபீஸில் மீனாவோட அம்மா அவங்கள பார்க்க வந்துட்டு கோமதி செய்து கொடுத்து சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு, பிரமாதமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க, பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு வீடியோ காலில் வந்து கோமதி கிட்ட அன்பாக பேசுனாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வீட்டில் உள்ளவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கோமதி. குழலியை தவிர எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த டைமில் செந்தில் வர, செந்தில், மீனாவை பார்க்க அவங்க அம்மா அவள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களாம், என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்ல சரின்னு செந்திலும் கூட்டிகிட்டு போகிறாரு. நான் வந்திருக்கும் போது நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு குழலி சொல்ல, நீ என்ன விருந்தாளியா, நீ எப்போ வேணால் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவை பார்க்க கோமதி போகிறாங்க. மீனாவோட அம்மாவுக்காக வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கோமதி கொடுக்குறாங்க. நீங்கள் மீனாவை பார்க்க வந்ததில்ல, ரொம்ப சந்தோஷம், அடிக்கடி மீனாவை பார்க்க வாங்கன்னு சொல்கிறாங்க. செந்தில், மீனாவோட அம்மாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி செந்திலையும் அனுப்பி வைக்க மீனா நெகிழ்ந்து போயிடுறாங்க. இன்றைக்கி என்னுடைய 2 அம்மாவை ஒரே நேரத்தில் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. அடுத்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சரவணனுக்கு மயில் பரிமாறும்போது, வேலைக்கு போனால் இந்த மாதிரி எல்லாம் சாப்பாடு கொண்டு வர முடியாது, உங்களை வீட்டில் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்ல, சரி நீ வேலைக்கு போகாதன்னு கதை சொல்லிடுறாரு. அதை கேட்ட மயிலுக்கு ஒரே சந்தோஷம். என்ன இருக்காதா, அவங்க நிலைமை அவங்களுக்கு தானே தெரியும். அடுத்ததாக வீட்டில் கதிரை சாப்பிட சொல்கிறாங்க ராஜி. எனக்கு வேண்டான்னு கதிர் சொல்ல, இல்லை சாப்பிடணும்னு சொல்லி ராஜி சொல்ல, எனக்கு சாப்பாடு வேணான்னு கதிர் ஓட, ராஜி துரத்த பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த டைமில் செந்திலும் கோமதி வர, என்னடா நடக்குது, ஆள் வீட்டில் இல்லைன்னா ஓடி பிடிச்ச விளையாடுவீங்களா அப்படின்னு கோமதியும் செந்திலும் கேட்குறாங்க.